போன தடவை ஒரு காலேஜ் ஷோ பண்ணி காலேஜில் நான் இருந்த டைமில் எங்கள் அப்பாவை பற்றிலாம் பேசி போட்டேன். அந்த ஆள் இருக்கானே அப்படின்னு. அதுக்கு அஃபெண்ட் ஆகி கமெண்ட் செக்ஷனில் ஒரே திட்டு, உங்கள் அப்பாவை பற்றி எப்படா நீ தப்பாக பேசுவ, ஊரப்பனுக்கு பிறந்தவனாடா நீ அப்படின்னு. நான் எங்கள் அப்பா பற்றி தப்பாக பேசுகிறேன், நீ ஏடா எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு? எத்தனை பேர் தசாவதாரம் பார்த்துருக்கீங்க? கிவ் மீ சேர். அது என்ன கொடுமைனா எங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போயிட்டாங்க சார் தசாவதாரம் படத்துக்கு. அதில் என்ன பிரச்சனை தானே கேட்குறீங்க? எங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து சிவாஜி கமல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க தான். படம் ஃபுல்லாக அவங்களுக்கு யாருன்னா கமல் யாருங்கிறத அவங்களுக்கு தேடிட்டு இருந்தாங்க. என்னது இது அப்படின்னு. அங்கே ஒருத்த வந்தானே, அவன் யார்? வெள்ளைக்காரன் அப்படின்னு. அவன் தான் கமல் அப்படி. அவன் கமலா அப்படின்னு. அவன் தான் கமல் அப்படி. அப்புறம் ஹைட்டாக ஒருத்த வந்தான், அவனும் கமல். ஒரு குளமா, அவனும் கமல். ஒரு 7 தடவை பக்கத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு பீக் கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவன் கமலா அப்படின்னு. அசினை பார்த்து அதாவது எங்க பாட்டி ட்ராமடைஸ் ஆகி அன்னைக்கு தான் பார்த்தேன். ஊனை கட்டி இது கமலா அப்படின்னு. இன்டர்வல் பாப்கார்ன் போட்டிருக்கான் ஒருத்தன், அவனை பார்த்துட்டு இவன் அப்படின்றாங்க. நான் அப்ப இருந்து எனக்கு இதே வேலை, பாட்டி அது கமல் இல்லை, அது கமல், நீ பயப்படாத அப்படின்னு. போகும்போது என்னை பார்த்தாங்க, நீ நான் கமல் இல்லை, நான் கமல் இல்லை, நான் கமல் இல்லை. ஐயோ அப்படி. எங்கள் பாட்டிலாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்திருக்காங்க. போய் பார்க்க போயிருக்கேன். நானே அப்படின்னாங்க, நீ கமல் இல்லை, நீ கமல் இல்லை, நீ உலக நாயகன் இல்லை, கவலைப்படாத, உன் பொண்ணு ஸ்ருதிஹாசன் இல்லை, உங்கள் அப்படின்னா சாருஹாசன் இல்லை, பயப்படாதீங்க. ஒரு படத்துக்கு என் பாட்டியை கூப்பிட்டு போயிட்டு 3 வருஷம் கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம், எங்கள் பாட்டி கமல் இல்லை அப்படின்னு. கமல் தான் பாட்டி, ஆனால் என் பாட்டி கமல் இல்லை அப்படின்னு. அவரை மாதிரியே சுற்றி சார் பாலா படம்லாம் நான் நிஜமாக பயப்படுவேன் சார். நான் அதாவது பாலா படத்தில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே ஷார்ட் ஓப்பன் பண்ணும்போதே ஒரே ஒரு கண்ணுள்ள ஒரு பொண்ணு இருக்கும். நமக்கு பயமாக இருக்கும் அதை பார்த்தோன்னே. ஏன்னா ஒரு கண்ணு இல்லையான்னு இல்லை, ஐயோ இந்த ஒரு கண்ணு இருக்கே, அதை எடுக்காம விட மாட்டாரே இவரு, இந்த ஒரு கண் எப்படி போக போகுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கணுமே. லிட்டலா பக்கத்தில் கையில் இப்படி பிடிச்சிட்டு இப்படி தான் நான் பாலப்பட போவேன், ஜீசஸ் சேவஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 2 கை இல்லாமல் ஒருத்தர் வந்தாருன்னா ஓட விட்டு 2 காலையும் வரை வெட்ட போகிறாங்க. ஐயோ, அதாவது அவருக்கு பாலா படம் பார்க்கும்போது நான் ஆசைப்படுற ஒரே விஷயம் தான் சார். ஓகேங்களா, நான் வந்து ரொம்ப ஹெவியாக ட்ரை பண்ணுவேன். எந்த கேரக்டரோடய அட்ராக்ட் ஆகிடக்கூடாதுரா. இதில் இருக்க எந்த கேரக்டர் நமக்கு பிடிக்கூடாது. இவன் பிடிக்கல, இவன் பிடிக்கல, இவன் பிடிக்கல, இவனு பிடிக்கல, அவளை பிடிக்கல அப்படி. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சானா அவன் சத்தான் லைட்டாக நல்லா இருக்கே அவனை கழுத்து எடுத்துட்டாங்க. அந்த முகம் அழகாக இருக்கேன்னா அந்த முகம் அங்கே தனியாக கிடக்கும். ஏன்னா தனியாக ஒரு மூஞ்சி மட்டும் இருக்கே அவனு. சார் நான் ஒன்று சொல்கிறேன் சார், நான் லவ் மீல நான் ஜெனுவனாக பார்த்து ஷாக்கானது டூடு தான் சார். அதாவது சத்தியமாக சார், ஒரு படத்தை பார்த்து எல்லாரும் பதறின தருணங்கள்னு சிலதெல்லாம் இருக்கும்ல, டூடை பார்த்து பல பேர் பதறினதை பார்த்தேன் சார். எஸ்பெஷலி சார் மாதிரி இருக்கவங்கலாம். அந்த டூட் படம் முடிஞ்ச எல்லாம் இன்டர்வியூ கொடுக்க வருவாங்கல்ல, அந்த கொடுத்த இந்த 40 வயசு கல்யாணம் ஆனவங்களாம் இருப்பான்ல, அவங்களாம் இதெல்லாம் படமா சார், இது ஒரு கலாச்சார சீர்கேடு சார் இது. அதெல்லாம் கிடையாது. உன் பொண்டாட்டி போயிடுவாளோன்னு உனக்கு பயம். ஏன்னா டூட் படத்தோட பேஸே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம பொண்டாட்டியே அவள் லவ்வர் வந்தால் அவனுக்கு கொடுத்துடணும். ஏன்னா ஹஸ்பண்டுக்குலாம் ஒரு டென்ஷன் இருக்கும்ல, என் பொண்டாட்டியோட லவ்வர் எப்போ வருவானோ, இவ்வளோ நாள் வரல, நாளைக்கு வந்துட்டானா. இது ஒரு லாங் லைன் ஃபாலோயிங் சார். முன்னாடி இருந்து இருக்குது சார். இந்த தமிழ் படத்தில் ரொம்ப வருஷமாக இது இருக்குது. ஹீரோ இதை தியாகம் பண்ணுறதுக்குன்னே நம்ம ஊருக்காக ஹீரோஸ் எல்லாம் பெற்று விட்ருக்காங்க சார். பார்த்துருங்களா சார்? இந்த ஹீரோ முதலேருந்து நட்புக்காக காதல் தியாகம் பண்ணுறது, காதலுக்காக நட்பை தியாகம் பண்ணுறது, நண்பனுக்காக காதலை தியாகம் பண்ணுறது, தியாகத்துக்காக தியாகத்தை லவ் பண்ணுறது, இப்போ வந்துட்டு பொண்டாட்டிக்காக பொண்டாட்டியே தியாகம் பண்ணுறது. யாருக்காடா பண்ண? என் பொண்டாட்டிக்காக. என்னடா பண்ண? என் பொண்டாட்டியை விட்டுட்டேன். என்னை விட்டு போனால் தான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னால் போமா அப்படின்ட்டேன் நான். ஏன்னா நான் படம் பார்த்து எப்போல்லாம் இன்ஸ்பயர் ஆனனோ அதில் இருக்க ஈஸியான விஷயத்தை தான் நான் பண்ணுவேன். நான் கில்லின்னு ஒரு படம் பார்த்தேன், தளபதி படம்.
பிக் ஃபேன். பார்த்துட்டு நான் வந்துட்டு அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 3 தடவை பார்த்தேன் சார் தியேட்டரில். படம் பார்த்து முடிச்சுட்டு இப்படி பண்ணிட்டே இருப்பேன். மைண்டில் மட்டும் பிஜிஎம் ஓடிட்டே இருக்கு, நான் மட்டும் இப்படி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சரி, ஒரு கில்லி படத்தை பார்த்தா குறைஞ்சபட்சமா கபடியாவது ஆட்டம், இல்லை ஒரு தனலட்சுமி முத்துப்பாண்டிக்கிட்டேன்னு காப்பாற்றலாம், குறைஞ்சபட்சம் ஆன்சு ஊன்சுன்னு போட்டு ஜாகி காய்ச்சி போயிருக்கலாம், உடம்பு குறைஞ்சிடும். நான் பாட்டிக்கு சின்ன வயசுல சண்டைக்கு யாராவது வந்தா கூட அப்படி பண்ணிட்டே இருப்பேன். அவனே அடிச்சுக்கிட்டே இருப்பான், நான் இப்படி பண்ணிட்டே இருப்பேன். அடுத்த ஸ்டெப் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம இந்த ஸ்டெப்ல இருப்போம். முத்துப்பாண்டி கோட்டடி அப்படின்னு நான். ஆனா எனக்கு தலைவர்கிட்ட பிடிச்ச விஷயமே, அவர் இந்த படத்துல கூட விட்டுருங்க, அவரோட ஆடியோ லான்ச் ஸ்பீச்சுக்கு பெரிய ஃபேன் நான். இன்னைக்கு வரைக்கும் தலைவர் மாதிரி ஆடியோ லான்ச் ஸ்பீச் கொடுக்க இந்தியாலே ஆள் கிடையாது. ஆடியோ லான்ச் சார், அதாவது ஒரு லெவலுக்கு மேலே கெத்தாக இருக்கும் சார். முன்னாடிலாம் ஆஃப் லேட்டாக பார்க்க என்னடா இப்படி ரோஸ் பண்ணி விட்டார் அவரை. பெரிய பெரிய லெஜண்ட்ஸாக ஒரு இதெல்லாம் அமிதாப் பச்சன் உட்காந்தார் சார். நம்ம அமிதாப் பச்சன் எவ்வளோ பெரிய ஆள், பெரிய குடும்பம், பெரிய ஃபேமிலி. ஒரு நாள் நடுத்தருக்கு வந்துட்டாரு, சோத்துக்கு காசு இல்லை, பெரிய குடும்பம், அப்பளம் வித்தாரு, வீடு வீடா போய் அப்பளம், பக்கத்து வீட்டில் ஒரு கரண்டி எண்ணெய்க்காக போய் நின்னாரு. நான் நல்லா சொத்து சேர்த்துட்டேன். எனக்கு ஸ்வாக் தான். ஆனால் என்ன நடக்குது, என்ன எப்படி பேசிட்டு அமிதாப் பச்சன். இந்த ரீசெண்டாக கூலி ஆடியோ லான்ச்சில் ஆமீர் கானை பார்த்து குழையான்ட்டாரு. அங்கே பாருங்க, குள்ளமா ஒருத்த உட்காந்துருக்கா, 100 பேர் ஹைட் எல்லாம் ஆளே தெரிய மாட்டா. எல்லாரும் இந்த சீட்ல உட்காந்து அவங்கள பதட்டத்தே உட்காந்துருக்காங்க, நம்ம எப்போ போட்டு பழக்க போறாரு அவரு. எனக்கு அதனால தான் சார் இந்த ஸ்போர்ட்ஸ் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ் மூவிஸ்லாம் பிடிக்குமா உங்களுக்கு? ஒரே காரணம் தான், ஸ்போர்ட்ஸ் மூவியில் மட்டும் நம்ம யாரை சப்போர்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க கடைசியில். இந்த ரியாலிட்டியில் இந்த அர்சனல் ஃபேன்ஸ்னு ஒரு குரூப்பு, ஆர்சிபி ஃபேன்ஸ்னு ஒரு குரூப்பு 17 வருஷம் வெயிட் பண்ணும் சார் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி பார்த்தோன்னா. கண்டிப்பாக சார், அதுலேயும் அது பயோபிக்காக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. MS தோனிலாம் பார்த்தேன் சார், எப்படி ஜெயிக்க போறாருன்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு பக்கத்துல ஸ்பாயில் பண்ண வரான்றேன், ஒத்தாடே இது தெரியாம வந்து உட்காந்து அந்த படத்துல என்னத்தை பார்க்கற நீ வந்த இப்ப ஸ்பாயிலரா சார். அது பிக் ஃபேன் சார். நான் 6 அடிக்க போறாரு அப்படின்னு சொல்லாதரா அப்படின்னு. தோனி 6 என்னடா பேசுற? எனக்கு சினிமா இது அரசியல் எதுங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். வேற வேற அரசியலுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எதுனா சென்சார் போர்டுன்றாங்க சார். எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சார். இவர் தான் அடுத்த சிஎம்ன்றாங்க, அது ஹீரோயின் தானே? இல்லை அதுக்கு அடுத்த சிஎம்மா இருக்கலாம். சினிமாவில் மட்டும் யாரையும் பகச்சக்கூடாதுன்னு இருக்கேன் சார். நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை பார்த்தா சொல்ல முடியாது, கவுன்சிலராக வரலாம் நம்ம ஏரியாவுக்கு. நாளைக்கு வாட்டர் கேன்சர் பிரச்சனைக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் போக வேண்டியதாக இருக்குங்கிற அளவுக்கு சார். ஆனால் அந்த விஷயத்தில் தான் சார் தலைவர் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கிஃப்டட் சார். பட் கேம்ப் ஆட் பார்த்தேன் இல்லை, கேம்ப் ஆட் பார்த்தீங்களா எல்லாரும்? பார்க்கல. ஓகே, தெரியாதவங்களுக்கு அஜித் சார் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிச்சிட்டாரு கடைசியாக. எனக்கு என்னென்னா கேம்ப் ஆடில் அவர் நடித்ததில் எனக்கு ஓகே தான், நடிக்கலாம்னாலும் ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேர் சொன்னது என்னென்னா, கோலா கம்பெனி ஆடில் எப்படா நடிக்கலாம் இது கேட்டாங்க பார்த்தீங்களா? நிறைய பேர் ஆன்லைனில் வந்து கோலா கம்பெனி ஆடில் எப்படா ஒருத்தர் சினிமாக்காரர் நடிக்கலாம். இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா கோலா கம்பெனி எப்படா விற்கலாம்? அப்போ ஆடில் நடிக்கக்கூடாதுன்னா அப்போ அதை விற்கவும் கூடாதுல்ல. நம்ம ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது, சேல்ஸ் ஓகேங்க ஆனால் மார்க்கெட்டிங் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்படி ஒரு வியர்டான ரூல் வச்சுருப்போம் நம்ம ஊரில் மட்டும்தான். இந்த ஆல்கஹாலுக்கும் விளம்பரம் பண்ணக்கூடாது, ஆனால் ஆல்கஹால் விற்கலாம். ஏன்னா சேல்ஸு ஓகே. எந்த அளவுக்குனா ஆல்கஹாலுக்கு விளம்பரம் பண்ணலைங்கிறது பிரச்சனை இல்லை, ஏன்னா விளம்பரமே பண்ண தேவையில்லை. நீ விளம்பரம் பண்ணலனாலும் பீக் சேல்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆல்கஹாலை விற்க கூட விற்காதீங்க, அது விற்கிறத ஃபுல்லாக நிறுத்திட்டு அதை கொண்டு போய் ஒழிச்சு வைங்க பென்டகனுக்குள்ள. பென்டகன் செக்யூரிட்டியில் எவ்வளோ பிரச்சனைங்கிறது அன்னைக்கு உங்களுக்கு தெரியும். நம்மளால உள்ள இறங்குவாங்க. பென்டகன் இஸ் காம்ப்ரமைஸ்ட், வாட்ஸ் த ரீசன் ஃபார் தட் அப்படின்னு ட்ரம்ப் பேசிட்டு இருப்பாரு. சார் ரீசன் இஸ் கிங் ஃபிஷர் சார் அப்படின்னு 4 பேர் பட்டு சார், அதுக்காக பென்டகன் உள்ள வந்திருக்காங்க சார் சரக்கு கிடைக்கலன்னு.